செக் வரலன்னு பார்க்குறேங்களா? எனக்கு ஒரு ஜில்லாவே கொடுத்துருக்காரு. பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். இது ஒரு அருமையான நாள். ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது தன்னை வளர்த்த தயாரிப்பாளர்களை மறக்காமல் இந்த அளவுக்கு கூப்பிட்டு மரியாதை செய்திருக்காருன்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக இன்னும் நிறைய காரியம் பண்ணுறாரு அவர். மேலும் மேலும் அவர் வந்து நிறைய நல்ல காரியம் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுறாரு, அவர் பண்ணுவார். ப்ரொடியூசர்கள் மட்டும் இல்லை, அவரால் வந்து சாதாரணமாக வந்து யாருக்கும் நஷ்டம்ன்றதே வராது. இப்படி வந்தாலும் கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார். நான் விஜயை வச்சு ஒரு 5 படம் எடுத்திருக்கேன். நான் என்னுடைய 5 படங்களும் சூப்பர் ஹிட்டான படங்களாக இருந்தது. 100 Days, சில்வர் ஜூப்ளி படங்களாக இருந்தது. இப்போது 6வது படமாக இந்த ஜில்லா எடுத்திருக்கிறோம். இந்த ஜில்லாவுக்கு நான் ஆக்சுவலி இந்த விழா போகிறதுக்கு காரணமே எங்கள் ஜில்லானுடைய ஆடியோ வந்து நாளன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் சில பேர் ஒரு வதந்தி இருக்குது, இந்த படம் பொங்கலுக்கு வராது, லேட்டாகும். அதனால தான் சரி இந்த ஜில்லானுடைய ஆடியோ வந்து, அதாவது ஆடியோ ரெடி ஆகல, ஆடியோ வந்து உங்கள் காதுகளுக்கு வந்து நாளன்னைக்கு தான் வந்து உங்கள் செய்திகளுக்கு வந்து கேட்கும். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஃபார்முலாக இந்த மேடலில் இந்த அருமையான நேரத்தில் அருமையான வேலையில் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோவும் விஜய் அவர்கள் கையால் வெளியிட்டுலாம். இந்த அதாவது ஃபங்க்ஷனே வைக்கலன்னு சொன்னால், சாதாரணமாக இந்த ஆடியோ இந்த ஃபங்க்ஷன் வைக்கிற ஐடியாவே இல்லாமல் இருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான காரியம் நடக்கும்போது, இப்போ அந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக வச்சு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அன்றைக்கி தான் நம்ம ஆடியோ, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருந்தோம். அந்த ட்ரெய்லர் ரெடி ஆகாதனால ட்ரெய்லர் அநேகமாக அடுத்த வாரத்தில் தான் ரெடி ஆகும். கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் மறுபடியும் மீண்டும் உங்களை சந்திப்போம். இந்த படத்தில் அதாவது வெறும் ட்ரெய்லர் விழா மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோனுடைய வெற்றி விழாவும் இருக்கும். ஏன்னா இந்த படத்தினுடைய பாடல்கள் நான் ஆல்ரெடி கேட்டேன். நான் இமான் வந்து இந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு படமாக இமானுக்கு இந்த படம் அமையும். ஸோ இமானுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்கும் மற்றபடி நான் மற்றவங்களை பற்றி நான் சொல்ல முடியாது. படம் நான் முழுசாக பார்க்கல இன்னும் நான். ஆனால் இந்த சாங்ஸ்லாம் கேட்டனால நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இமானுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ மறுபடியும் மீண்டும் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.